வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாந்தியாச்சி சமையல்ல செய்ய போறது, அதாவது வெண்ணெய் காய்ச்ச போறோம். வெண்ணெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கான சேனல், அதனால தெரியாதவங்களுக்காக இது போடுறேன். நிறைய பேருக்கு வெண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு வெண்ணெய் காய்ச்சறது தெரியாது. அதனால இப்ப எப்படி வெண்ணெய் காய்ச்சறதுன்னு காமிக்க போறேன். நான் இப்ப வந்து வெண்ணெய் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அளவெல்லாம் எதுவுமே இது வந்து அளவு கிடையாது, நம்ம காய்ச்சிற பதம் தான் இருக்குது. அப்புறம் உப்புக்கல், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு உப்புக்கல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உப்புக்கல், அப்புறம் ஒரு வரமிளகா. இது திஷ்டிக்காக தான், அது வந்துட்டு இது ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை, முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படின்னு காய்ச்சலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வெண்ணெயை வந்து உருக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், வச்ச உடனே இது வந்து உருக ஆரம்பிச்சிடும். இந்த வெண்ணெய் வந்து முதல்ல வாங்கின உடனே, நான் இது வந்து வீட்டில் தயார் பண்ண வெண்ணெய், அதனால வந்துட்டு ரொம்ப மஞ்சள் கலராக நல்லா இருக்குது. நீங்கள் கடையில் வாங்குகிற வெண்ணெய் சில இது வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த வெண்ணெயெல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு 3-4 கவனம் கழுவிடுங்க. கழுவிட்டாக்கா அந்த வந்து வாசனை, அந்த மோர் வாசனை போயிடும். ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் போயிடும். இதை நான் வந்து வீட்டில் தயார் பண்ண வெண்ணெய், அதனால் இது வந்து ரொம்ப மஞ்சள் கலராக ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா உருகிடுச்சு. இன்னும் நல்லா அதாவது தேன் கலரில் வரணும். இது வந்து படன்னு வெடித்து தேன் கலரில் வரணும். இப்போ அது வரைக்கும் இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா கரையாது, அதுக்கப்புறம் கடைசியாக போட்டோம்னா உப்பு போட்டோம்னா கரையாது, அதனால் போட்டுக்குவேன். இந்த பொங்கி வரும், அதனால் அடுப்பை தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ தீயை அடங்கினோன்னா வந்துட்டு இந்த நுரை அடங்கினோன்னா மறுபடியும் கூட்டி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கூட்டி வச்சுக்கோங்க, அப்புறம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா வேகும். வந்துட்டு நெய் நல்லா வாசமாக, வீட்டில் காய்ச்சிற நெய் அவ்வளோ வாசமாக ரொம்ப நல்லா இருக்கும். இதில் உள்ள கக்கல்லாம் வந்து நெய் சாதமாக கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேங்கரிசி மாவுன்னு சொல்லுவாங்க, அதாவது சத்து மாவுன்னு சொல்லுவாங்க. செட்டிநாடு சைடு வந்து அந்த அரிசியை வந்து நல்லா வடித்து கொட்டி, விதையை வடித்து கொட்டுவாங்க. கொட்டி அதை மறுபடியும் பொரிச்சு திரும்ப அதை மாவு செஞ்சு வச்சுக்குவாங்க. அது வேங்கரிசி மாவுன்னு சொல்லுவாங்க, சத்து மாவுன்னு சொல்லுவாங்க. அதையும் இதில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கம்பு மாவு, கேப்ப மாவு, வறுத்த மாவு இருந்துச்சுன்னா அதையும் போட்டு இதை வந்து வறுத்து சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். வந்துட்டு நான் இப்போ இதை வந்து உருக்கிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு என்கிட்ட கம்பு கேப்ப மாவு இருக்குது, அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். என்கிட்ட வறுத்த மாவே இருக்குது, அதனால் நான் வந்து அதை போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சலசலப்பு வருது பாருங்கள். இந்த சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா நம்ம நெய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சலசலப்பு எதனால் வருதுன்னா, நம்ம வந்து கழுவுறோம்ல 4-5 தவணை வந்து நம்ம வந்து இதில் கழுவுவோம். வந்துட்டு தண்ணியில், பச்சை தண்ணியில், நல்ல தண்ணியில் கழுவுவோம். கழுவுறதுனால அந்த மோர் போடுறதுக்காக கழுவுவோம். அதனால் இந்த மாதிரி படன்னு வரும். இந்த நுரை அடங்கிடுச்சுன்னா நல்லா தேன் கலரில் வந்துடும். இப்போ பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா தேன் கலரில் வந்துடும். தேன் கலரில் வந்தோன்னே இப்போ பாருங்கள், நெய் வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து சத்தம் அடங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ தேன் கலர் தெரியுதா? இப்போ பாருங்கள், தேன் கலர் தெரியுதா? இந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. நெய் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதையும் போட்டுட்டோம். இப்போ கருவேப்பிலை போட்டோன்னா படப்படன்னு பொரிஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நெய் வந்து நல்லா ப்ரௌன் கலராக, நல்லா தேன் கலராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தேன் கலராக வரணும். நல்ல வாசம் மணமாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஆற விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த கக்கல்லாம், இந்த பாருங்கள் அடியில் அந்த கக்கல் தெரியுதா? இந்த கக்கல்லாம் வந்து அடியில் தங்கிரும். நம்ம மேலே தெளிவாக நெய்யை மட்டும் தனியாக இழுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கடைசியாக இருக்கிறத வந்து சுடு சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி கேப்ப மாவு போட்டுக்கோங்க, இல்லை கம்பு மாவு, வறுத்த மாவு போட்டுக்கலாம்.
அல்லது சத்து மாவு போட்டுக்கலாம், எந்த மாவு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தெளிஞ்சுக்கிட்டே வருது. இங்கே பாருங்கள் அடியில் அந்த கக்கல் இருக்குது, இந்த கக்கல் வந்து நல்லா இருக்காது. அதனால் அந்த சுடுசாதத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட நெய்யை வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதாவது வெண்ணெயில் உருக்குன நெய், வீட்டில் தயார் பண்ண நெய். நீங்கள் கடையில் வாங்கின நெய்யாக இருந்தாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.